காலை இளம் சூரியனை காலை இளம் சூரியனை காட்டும் பளிங்குழுவே ஆராரோ ஆரிரரோ ஆராரோ பையன் தூக்கிட்டம்பா பளிங்குழுவே கலைஞரை விட பெரிய ராஜதந்திரம் படைத்த சிங்கம் நீங்க. உங்களை வயசானவங்களாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ பெரிய மாவீரன். இவ்வளோ புள்ள ஒரு பக்கம் பிரச்சனை. இரண்டாவது திருமணம் செய்கிற மனைவி வெளியில வந்து எனக்கு ஒரு வாழ்க்கை அங்கீகாரம் கொடு, கடைசி காலத்துக்காச்சும் எனக்கு மான மரியாதை காப்பாற்றுன்னு சொல்றாங்க. இந்த வயசுல நீங்க ரெண்டாவது மனைவி பில்லா வெளியே கொண்டு வந்து நிப்பாட்டிங்க. இப்போ அரசியல இவ்வளோ சூடு பிடிக்குது, எதை பற்றியும் கவலைப்படல. நம்ம கிட்ட செல்வாக்குடா, எதை பற்றியும் கவலை கிடையாது. நம்மக்கிட்ட செல்வாக்கு இருக்குது. பையன் போனான்னா பொண்டாட்டி வந்தா எனக்கு என்ன, என் ஜாதிகாரன் என்னை காப்பாற்றுவான். அந்த ஒரு தன்னம்பிக்கை அவங்கள உண்மையிலே பாராட்டுறேங்க. 87 வயசான இளைஞனை முதல்ல என் வாழ்நாளில் பார்த்த ஒரே ஆள் ராமதாஸ் மட்டும்தான். பிஜேபி விலை பேசுது, திமுக விலை பேசுது, அதிமுக விலை பேசுது. திருமாவளவன் இந்த வயசில் ஒரு கிராண்ட் ஃபாதர் வயசில் இருக்கிறவர்கிட்ட போராடுறா போல. இவ்வளோ ஜாதி இருக்குது. ஒரு பக்கம் தேவனா ஆண்ட பரம்பரை, ஒரு பக்கம் நாடாருன ஆண்ட பரம்பரை, ஒரு பக்கம் கவுண்டர் குங்குவலர் கவுண்டர் ஆண்ட பரம்பரை. இவங்களாம் ஆண்ட பரம்பரை. இந்த ஆண்ட பரம்பரைக்குள்ளே இவ்வளோ பெரிய போராட்டம் போட்டியில் இருக்கும்போது இவர் மட்டும் ஏன் கூலாக இருக்கார், இவ்வளோ ஜாலியாக இருக்கிறாரு, ஒரு குழந்தைய தூக்கி உட்கார வச்சு கொஞ்சிறாரு, மகிழ்ச்சியாக இருக்கார். இந்த மகிழ்ச்சி யாரெல்லாம் இருக்க முடியுமா? இவ்வளோ பெரிய நாட்டை கட்டி காப்பாற்றப்பட்ட மோடிக்கு அவ்வளோ பயம், அமித்ஷாவுக்கு அவ்வளோ பயம். தோத்துட்டா நம்ம கதை முடிஞ்சிச்சுமே. உலக நாடுலாம் போய் பங்கீகாரம் எடுக்கிறாரு, உலக நாடுகிட்டலாம் போய் எப்படி பிளான் கேட்குறாரு. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. ராகுல் அடுத்த பிரதமர்ன்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ராகுல் பிரதமராக வந்துட்டா இங்கே இருக்கிற முதலாளிக்கிட்டலாம் ராகுல்கிட்ட போய் நின்றுவான், நம்மளை பலியாக்கிடுவான். இத்தனை நாள் செய்த தண்டனைக்கு நீயே நானும் தண்டனை அனுபவிச்சே தீரணும் ஒரு பயம். ஆனால் நீ மட்டும் ஜாலியாக இருக்கிறது பொறாமை.